இப்போ இதுல வந்து இது வந்து ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயம் தான். அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்போ ஒரு சில இடங்கள்ல இந்த குறி சொல்வதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஆற்றல் பெற்றவங்கன்னு சொல்லி, அவங்க வந்து கூட இந்த மாரி விஷயங்களா கூட இருந்திருக்கலாமோ? அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது பொதுவா ஆன்மீகம் சார்ந்ததாக நாம் இதுவரை கருதி வந்தோம். ஆன்மீகம் ஆமா. சார்ந்தது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல. ஆன்மீகத்தை ம். நாம் இதுவரை ஒரு ம். மாயத்தன்மை உடைய துறையாக அணுகியது சரியல்ல. இனிமேல் அதை ம். அப்படி அணுகக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைந்து விட்டன. ஏனென்றால் ம். இன்று ம். ம். நம்முடைய ம். மனித மூளை ம். வந்து முன்னாடி ம். இருந்த காலத்தை விட இன்னைக்கு நிச்சயமா வளர்ந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஆமா. இருக்கும்போது நாம் ஆன்மீக காலத்தில் இருந்து இன்று வேறொரு காலத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ம். நம் மூளையுடன் போட்டியிட செயற்கை நுண்ணறிவு மிகவும் அதிகமான ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது ம். நாம் இன்னும் ம். ஆன்மீகம் ஒரு மாயத்தன்மையுடையது என்ற நிலையில் அதை அணுக முடியாது. அதை ஓஹோ! அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். நீங்கள் ம். சொல்வது ம். போல ம். குறி சொல்வதோ ஜோதிடம் சொல்வதோ அவர்களுக்கு ம். எனக்கு தெரிந்து ஒரு ஜோதிடர் ஒரு ஆஹ் அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா ம். ஆம், கிரகங்களினுடைய ஆம், நகர்தல் மூலமாக ம். பூமியில் உள்ள மனிதர்களுக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் என்பதாக அதை ம். சொல்கிறார். எனவே ம். ஜோதிடத்தை எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான ஒன்றாக அவர் மாற்ற நினைக்கிறார் என்பது ம். நமக்கு இதன் ம். மூலமாக தெரிகிறது. எனவே ம். ஜோதிடமோ குறி சொல்வதோ அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா ம். இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு சார்ந்த அம்சமாகத்தான் இருக்க முடியும். நம்மளுடைய ம். நனவு ம். நிலையை நாமே தெரியாமல் அதை அறிந்து நாம் சொல்கிறோம். நாம் வந்து ம். ம். இந்த ஆம், நனவு நிலையானது நாம் எப்படி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாக நாம் முன்னாடி சொன்னனோ ம். அதே ம். போல ம். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருடைய நனவு நிலையும் இந்த ம். அண்டத்தில் இணைந்திருக்கிறது. ம். இது அடுத்த ம். அறிவியல் பூர்வமான ஒன்றாக அறிவியலாளர்களே ஒத்துக்கொண்ட உண்மையாக இருக்கிறது. இந்த ம். அண்டத்தில் உள்ள நனவு நிலையில் இருந்துதான் நாம் பல ம். செய்திகளை கடன் வாங்கி ம். நமக்குரிய ம். ஒன்றாக மாற்றி அதை சொல்கிறோம். இதையும் ஓஹோ! அறிவியல் சொல்கிறது. அது இன்று ம். மட்டுமல்ல, எர்வின் ம். ஷாடிங்கர் என்று 20ஆம் நூற்றாண்டில் இருந்த அறிவியலாளர் முதல் இன்று நொபெல் பிரைஸ் ம். வாங்கிய ரோஜர் ம். பென்ரோஸ் என்ற ம். இயற்பியலாளர் வரை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ம். அண்டத்தில் ம். உள்ள அந்த ம். நனவு நிலையை நாம் அந்த ம். அனுபவத்தை பெற்றுத்தான் நாம் இதை போல் சொல்கிறோம். குறி சொல்வதாக ம். இருந்தாலும் ஜோதிடம் சொல்வதாக இருந்தாலும் அதை ம். கணக்காக மாற்ற நினைக்கிறோம். ஏனென்றால் ம். கணக்காக இருக்கும் போது மட்டும்தான் நாம் அதை நம்புகிறோம். அப்பொழுதுதான் நாம் அதை அடுத்தவர்களுக்கு கடத்த முடியும் என்று நினைக்கிறோம். ஆமா, ஆமா. அதனால் அப்படி ம். நாம் இதை பார்க்கிறோம். எனவே சரி. ஆன்மீகம் என்பதை இனிமேலும் ஒரு ம். அறிவியல் பூர்வமற்ற மாயாஜால தன்மை உடையதாக பார்க்க முடியாது.